2% மட்டுமே வித்தியாசம். வெளியானது பிரபல தொலைக்காட்சி நடத்திய அதிரடி சர்வே. தமிழ்நாட்டில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளதால் தொகுதி பங்கீடு, பேச்சுவார்த்தை, ராஜ்யசபா சீட் என அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள், மதிமுக உள்ளிட்ட 22 கட்சிகள் இருக்கின்றன. அந்த அணியில் தேமுதிக தான் கடைசியாக வந்து சேர்ந்தது. மற்ற கட்சிகள் அனைத்தும் நீண்ட காலமாக திமுக கூட்டணியில் தான் இருக்கின்றன. இதேபோன்று அதிமுக கூட்டணியில் பாஜக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட கட்சிகள் இருக்கின்றன. திமுகவில் ஒரு சில கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்துவிட்டது. தொடர்ந்து அதிமுகவில் தொகுதி பங்கீடு மற்றும் பேச்சுவார்த்தை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ராஜ்யசபா சீட் உறுதியாகிவிட்ட சூழலில் அடுத்த கட்டமாக தொகுதி பங்கீடு எண்ணிக்கை எப்போது நிறைவடையும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்த பிறகும் பாஜகவுடனான தொகுதி பங்கீடு இதுவரை முடிவுக்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த பரபரப்பான சூழலில் பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற அதிரடி சர்வேயை எடுத்து வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக 30% மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக 28% மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக 26% மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக 8% மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் திமுக, தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதிமுக இந்த 3 கட்சிகளுக்கும் வெறும் 2% வாக்குகள் மட்டுமே வித்தியாசம் இருப்பதால் இந்த முறை சட்டசபை தேர்தலில் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது.